நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று விஷ்ணுவை மட்டும்தான் ஆராதிப்பேன் என்று அம்பரீஷ மகாராஜா விஷ்ணுவிடமே கூறியதை கேட்போம். பகவானும் அம்பரீஷ மகாராஜரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த சம்பாஷணத்தை நான் இப்பொழுது உனக்கு கூறுகிறேன் என்று சௌனக மகாராஜா கூறுகிறார். அம்பரீஷ மகாராஜா ஒரு சமயம் பகவான் விஷ்ணுவை குறித்து தபஸ் பண்றார். அந்த தபஸானது எதுக்கு அப்படின்னா, சுகம் துக்கம், விருப்பு வெறுப்பு, வேண்டியவன் வேண்டாதவன், இப்படி ஒன்றுக்கொன்று முரணானவைகள், அதனால் நான் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட ஒரு வரத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான இந்த ராஜா இப்படி நல்ல விஷயங்கள்ல ஈடுபாட்டோட இருக்காரு அப்படின்னு பகவான் சாட்சாத்காரமா பிரத்யக்ஷமா அந்த ராஜாவுக்கு முன்னால வந்து சேவை சாதிக்கிறார். எப்படி சேவை சாதிக்கிறார்னா, சாட்சாத் மகாவிஷ்ணுவா வந்து சேவை சாதிக்கல, இந்திரனுடைய உருவத்தை எடுத்துட்டு வந்து அவனிடத்துல, அரசே, தேவதேவனான நான் வந்துள்ளேன், தேவேந்திரன் வந்துள்ளேன், உனக்கு வேண்டும் வரத்தை கேள், விரும்பியதை கேள் அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் வந்தாலும் அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணணும், உபசாரம் பண்ணணும். அதுவும் தேவேந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன். அதனால் இந்திரனே வந்திருக்கான் அப்படின்ட்டு என்ன பண்ணார் அம்பரீஷ மகாராஜா, அர்க்கியம் பாத்தியம் முதலான உபசாரங்கள் எல்லாம் கொடுத்து, நான் உம்மை ஆராதிக்கவில்லை, நான் உம்மை நினைத்து நான் தபஸ் பண்ணலை, நீர் வந்ததுக்கு உமக்கு ஒரு நமஸ்காரம், அதனால உம்மிடத்துல யார் வரம் கேட்கிறாளோ அவளுக்கு கூடும், எனக்கு வேண்டாங்கிற. நாகம் ஆராதியாமி த்வாம் தவ பத்தோயமஞ்சலி வரார்த்தினாம் தம் வரதः பிரயச்சாபிமதான் வரான். அதனால யார் கேட்கிறாளோ அவளுக்கு கூடும், எனக்கு வேண்டாம், நீங்க போயிட்டு வரலாங்கிறார். வரனை கேட்கறதுக்காக தான், வரத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே தபஸ் பண்ணுவா. நீ அப்படி தபஸ் பண்ணிருக்க, நான் வரன் கொடுக்கணும்னு நானே சித்தமா வந்திருக்கேன், ஏன் இதை மறுக்கிற அப்படின்னு இந்திரன் கேட்குறான். அதான் இந்திர ரூபத்தில் வந்ததான பகவான் கேட்குறார். ஆனால் ராஜா வந்து வந்திருக்கிறது இந்திரன் தான் அப்படின்னு நினைச்சுண்டு, நான் சின்ன சின்ன பலன்களெல்லாம் அடையிறதுக்காக இந்த தபஸை நான் பண்ணலை, நான் சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த தபஸையே பண்ணின்னு இருக்கேன். அதனால் நீர் எனக்கு வரம் கொடுக்க வேண்டாம், கேட்குறவாளுக்கு கொடும் அப்படின்னு திரும்பி சொல்கிறான். நான் தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன், சந்திரன், சூரியன், பிரஜாபதி, சாத்தியர்கள், விஸ்வேதேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், பன்னகர்கள் முதலான எல்லாரும் என்னுடைய உத்தரவுப்படி தான் நடந்துக்கிறா. அதனால் என்னை விட வரமளிப்பவர் வேற யார் இருக்கா, அதனால் நீ என்கிட்ட வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு திருப்பி சொல்றார். உடனே ராஜா, நீர் இந்திரன் தான், தேவதேவன் தான், அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உமக்கு இந்த இந்திர பதவி எதனால வந்தது, யாரை ஆராதித்ததனால வந்தது, அந்த எம்பெருமானையே நான் இப்ப ஆராதிக்க விரும்புகிறேன், உம்மை ஆராதிக்க விரும்பல அப்படிங்கிறான் ராஜா. தொம் இந்திரஹ சத்தியம், நீர் இந்திரன் அப்படிங்கிறது உண்மைதான். தொம் இந்திரஹ சத்தியமே வைததி தேவஸ்திரிபுவனேஸ்வரஹ தேவஸ்திரிபுவனேஸ்வரஹ त्वयापि प्राप्तम् ऐश्वर्यं यदस्तं தோஷயாம்யகம்.
அதனால் யாருடைய திருவயத்தில் இந்த 3 உலகங்களும் அடங்கியிருக்கோ அவரை தான் நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். த்ரைலோக்கியம் தவ தேவேஷா வசேயஸ்ய மகாத்மனः சப்தோதரேஷயா லோகாः தமீஷம் தோஷயாம்யகம். யஸ்ய த்வம் அமரைः சர்வைः சமவேதைः சுரேஸ்வர தேகப்பிராப்தோந்தரஸ்தோ வை தம் நமாமி ஜனார்தனம். நிமிஷம், நாள், வாரம், மாதம் இப்படி கால அளவுகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு எப்படி ஏற்பட்டதோ, யாரை முன்னிட்டு கொண்டு எவரால் ஏற்பட்டதோ அவரை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். நிமிஷோ பிரம்மணோ ராத்திருன்மேஷோ யஸ்ய வாசரः சமீட்யம் ஈஷம் அஜரம் பிரணதோஸ்மி ஜனார்தனம். அப்படிப்பட்டதான் நான் நமஸ்காரம் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அது மாத்திரமில்லை, ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு முதலானவரை யார் சம்ஹாரம் பண்ணினாரோ அவரை தான் நான் சேவிக்க விரும்புகிறேன். ஹிரண்யகசிபு பூர்வம் ஹிரண்யாக்ஷஸ்ஸதே ரிபுः தவானுகம்பயா ஏன ஹதௌ தைத்யௌ நதோஸ்மிதம். அது மாத்திரமில்லை, பலியினிடத்தில் இழந்ததான உம்முடைய ராஜ்யத்தை யார் மீட்டுக் கொடுத்தாரோ அவரை நான் சேவிக்க விரும்புகிறேன். பலினாபகிருதம் சக்ரதத்தம் ஏன புராதவ தைலோக்கியராஜ்யம் தம் பத்வாதம் நமாமி ஜனார்தனம். அதனால் அவரை தான் நான் சேவிக்கணும். அதனால் அவருக்கு தான் நான் ஆராதனம் பண்ணுவேன். சர்வேஷாம் ஆராதனானாம் விஷ்ணோராராதனம் பரம் அப்படின்னு எத்தனை ஆராதனங்கள் சொல்லியிருந்தாலும் அதில் உயர்ந்ததான ஆராதனம் விஷ்ணு ஆராதனம் தான். அந்த ஆராதனத்தை தான் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி விஷ்ணுனுடைய ஆராதனம்தான் பெரிதுன்னு சொன்னதான அந்த அம்பரீஷ மகாராஜாவினுடைய அந்த பக்தியை பார்த்துட்டு பகவான் இந்திரனாகவே, நீ இந்த மாதிரி அவளெல்லாம் ஆராதனம் பண்ணினான், விஷ்ணுவை தான் ஆராதனம் பண்ணுவேன், கோவிந்தனை தான் ஆராதனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வஜ்ராயுதத்தினால அடிப்பேன் அப்படிங்கிற, துன்புறுத்துவேன் அப்படிங்கிற இந்திரன் மாதிரி பேசுறார். உடனே அம்பரீஷர் நீ வஜ்ராயுதத்தால் அடித்தாலும் சரி அடிக்காவிட்டாலும் சரி, நான் கோவிந்தனை எம்பெருமானை விஷ்ணுவை தவிர வேற யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன்னு ஒரு திருடமான தன்னுடைய பக்தியை, வைராக்கியத்தை அந்த இந்திர ரூபத்தில் இருக்கக்கூடியதான அந்த மகாவிஷ்ணுவின் இடத்துல சொல்றார் ராஜா. உடனே பகவானுக்கு சந்தோஷமாயிடுத்து. அந்த பக்தியை கண்டு மெச்சி தான் தான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத அந்த ஸ்வரூபத்தை அப்படியே காமிக்கிறார். உடனே அம்பரீஷ மகாராஜா என்ன பாக்கியம் பண்ணேனோ அப்படின்னு விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சு ஆபாத சூடம், எம்பெருமானுடைய திருவடியிலேந்து திருமடி வரைக்கும் சங்க சக்கர கதாபாணியான இந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை, அந்த அழகை அப்படியே சேவிக்கிறார். உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார். எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், நீர் இப்போ அனுகிரகம் பண்ணியிருக்கிறதே எனக்கு போரும். உம்முடைய அனுகிரகத்தினால என்னுடைய ராஜ்யமான சுபிக்ஷமாக இருக்கு, பிரஜைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறார். இப்படி மகாவிஷ்ணுனுடைய ஆராதனம்தான் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும், சிரேஷை கொடுக்கும் அப்படிங்கிறத அம்பரீஷ மகாராஜா காண்பிக்கிறார். உடனே பகவான் அவருக்கு
இந்த நிர்பீஜ யோகத்தை அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்ல, அது எனக்கு வேண்டாம், அது என்னால் பண்ண முடியாது, திரிகரண சுத்தி இருந்தால் தான் அதை பண்ண முடியும், அதனால் அதுக்கு என்ன வழியோ அதை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல, கிரியா யோகத்தை பண்ணுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம் கிரியா யோகம் பண்ணி அப்புறம் நிர்பீஜ யோகத்தை பண்ணிக்கலான்னு சொல்லி இப்படி உபதேசம் பண்ணுறார் எம்பெருமான். இப்படி விஷ்ணு ஆராதனத்தை பிரதானமாக அம்பரீஷ மகாராஜா காண்பித்து கொடுக்கிறார்.